the de Broglie wavelength for proton and for alpha particles. Then their velocity will be in the ratio. இப்போ வேவ்லென்த்துக்கு வெலாசிட்டிக்கு ரேஷியோ தெரியும் நமக்கு. எப்படி ஒர்க் பண்ணலாம்னா வாட் இஸ் டி பிராகில் வேவ்லென்த்? டி பிராகில் வேவ்லென்த் equal to h by momentum. This is a general formula. h by mass into velocity. We need to find out the ratio of velocities. Velocity ratio கேட்கலாம். So okay, this is a general formula. இதுக்கு ரேஷியோ புரோட்டானுக்கும் ஆல்ஃபா பார்ட்டிகல். இப்போ வேவ்லென்த் ஃபார் புரோட்டான் h divided by mass of proton, velocity of proton. Alpha particle h divided by mass of alpha particle, velocity of alpha particle. We need to find velocity ratio. இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடை கம்பேர் பண்ணிக்கிறோம். h divided by m alpha mp vb is equal to m alpha v alpha. We need to find the ratio for proton to alpha. For v proton by v alpha நம்ம கண்டுபிடிக்கணும். v proton இதை h கேன்சல் பண்ணி விட்டுருங்க. v proton கிராஸ் மல்டிப்ளிகேட் பண்ணுங்க. v proton இங்க வந்துருமா? v proton இங்க வந்துருக்கு. கீழே வந்து v ஆல்ஃபா இருக்கு. m ஆல்ஃபா இங்க வந்துருக்கு. பாருங்க velocity also inversely proportional. lambda அதாவது vp v alpha is equal to m alpha m இது மாதிரி கிடைக்குது. சேம் அஸ் முதல் ப்ராப்ளம் நடத்தும் லாம்டா என்ன பண்ணோம்? லாம்டா இஸ் ஆல்சோ இன்வெர்ஸ் ரூட் எம். இப்போ லாம்டா ஆஃப் பார்ட்டிகல் 1 லாம்டா ஆஃப் பார்ட்டிகல் 2 என்ன பண்ணோம்? என்ன எழுதுவோம் நம்ம? மாஸ் ஆஃப் பார்ட்டிகல் டு மாஸ் ஆஃப் பார்ட்டிகல் இன்வெர்ஸ் எழுதுவோம். ஸோ லாம்டாவுக்கும் மாஸுக்கும் ரிலேஷன்ஷிப்பு இன்வெர்ஸாக இருக்கு. வெலாசிட்டிக்கு மாஸுக்கு ரிலேஷன்ஷிப்பு இன்வெர்ஸாக இருக்கு. பட் லாம்டாக்கு ரூட் வருது, வெலாசிட்டிக்கு ரூட் வரல. இது மாதிரி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. So what is the mass of the alpha particle? Mass of the alpha particle is equal to 4 into mass of the proton. Substitute பண்ணுங்க. So mass of the protons are cancelled. We get 4. 4:1 is the answer. So option A is correct.